சங்குல தான் கொத்திச்சு கொத்திச்சு. அம்மா தங்கச்சி வா வாமா தமாக்கை ஆடாத கோமனம்மா அவள் முடிய ஏமா இன்னைக்கு என்னம்மா அம்மா போறோம் போற குட்டி கற்பு கரசல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலேதும் கட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலேதும் கட்டிடுமா. அங்குமுங்குமாக ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கின்றான். அண்ணவனை சந்திக்க வேண்டும், பிறகு நடப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். யாரப்பனே யார பிணைகிறது? நானே ஆளு இருக்கேன். யார் அப்பனே அப்படின்னு கேட்டீங்க. யாரியா நீ? ஒரு நேரம் என்ன பார்த்து தெரியலையா? தெரியுது. என்ன கூட்டு முதல்வியா? என்ன தெரியுது? இடத்துக்கு வந்து நீங்க சவுடால் என்ன தெரியுது இல்ல? தெரியுது முடியாத நான் பாட்டேன்னு சொல்றேன். எங்க இருந்து ஒரு மணி கொடங்கி வச்சா கொண்டாந்து வந்துவாங்க. ஏன் காத்துக்குள்ள உன் தைரியத்துக்கு வந்து மழை பாக்குறது தெரியா? உன் கடமை அத்தாச்சி வச்சிருக்கியா? இருக்கு வச்சிருக்கேன். அடிச்சப்போ அடிச்சு வச்சிருக்கேன். என் பாட்டு அடிச்சு வச்சிருக்கேன். என் பாட்டு அடிச்சு வச்சிருக்கேன். ஓ இடம்னா உன் பாட்டா காட்டு. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்றீங்க? யாரு நீங்க? நீ யாரே வந்திருக்கியா? வெள்ளிமலையில இருந்து அங்க இருந்து இங்க வந்துருக்கீங்க. நான் அப்படிதான் சொல்ல மாட்டேன். அங்க இருந்து வந்துருக்கீங்க. போகும் சத்தம் கேட்டுச்சு. என்னது? குட்டிய விட்டையா உள்ள விட்டுட்டீங்கல்ல? ரொம்ப சந்தோஷப்படியா? அவைவே உள்ள போகலன்னு பண்றேன். அதுதான் உள்ள பொறிச்சுல போனா விட்டுட்டு போக வேண்டியதானே. உள்ள போனது என்னதான் செய்ய போற? உள்ள போனது என்ன செய்ய போற? எப்படி உள்ள போனாலும் வெளியே வந்துதானே ஆகணும். அது வெளியே வந்தாங்க. எதுக்காக உள்ளே கடந்து போகுது? எப்படி கிடக்கு? உள்ள போனது என்ன செய்ய போற? உள்ள போனது இருந்தாலும் வெளியே இழுத்தானே ஆகணும். அது எதுக்கு இழுத்து? பாதுகாப்புக்கு தானே. அதோட உள்ளே கடந்து போகுது. கிடக்குமா? எவ்வளவு நேரம் கிடக்கு? கடந்து போதியா? எவ்வளவு நேரம் கிடக்கும்? இப்ப தோதா அப்ப வெளியே வந்துட்டு போகுது. அதுதான் முடிஞ்சவனே வந்துருமே. அது முடியல. அது எப்ப முடியுதோ அதோட்டிக்கு இருக்கட்டும். அதோட்டி வந்துட்டு போகுது. நீ எதுக்கு போன உள்ள என்ன செய்ய போற? மாப்பிள்ள என்ன குறை? மாப்பிள்ளை கிடையாது இனிமேல். எப்படி மாப்பிள்ளை சொல்ல முடியும்? உனக்கு என்ன உறவு என்ன? நீ பார்த்து தெரியலையா? நானும் பட்டை அப்படியே சொல்லாதையா. நானும் பட்டையில அடிக்கிறது கிடையாது. 63 செத்து போனா எதுக்கு நான் பட்டை அடிக்கணும்? ஓல்டு மருந்து காட்டு 30 அடிக்க 62 பேர் செத்து இருக்காங்க. 63 10 லட்சம் பணம் கொடுக்குறாங்க. நேரத்தோட முன்னாடி சொன்னா இத்தனை நாள குடிச்சு இன்னைக்கு என்ன குடிக்காம விட்டு போனான்னு. அன்னைக்கு குடிச்சிருந்தேன்னா நானும் போய் சேர்ந்திருப்பேன். பணத்தை வாங்காம அடிச்சுட்டா உலக கழுவிட்டு. ஆமா சரி. இல்லையா மாப்பிள்ள மலையேறி போனாலும் மாமச்சு தான் குறையும். அது தேவை. உன் பேர் என் தந்தை பேர் பரமவிடும். தாயோ சடைமுடி அணிந்து போல் தடைச்சி. என் பேர் ராஜகுமார வேடுவன். நான் கேட்கல. ஓம் பேர் என்ன? என் பேர் தான் ராஜகுமாரன். வேடுவன். வேடுவர். இப்ப என்னமோ போகுதுன்னு குட்டி குட்டில என்ன குட்டி பண்ணி குட்டியா கலந்து போ. மான் குட்டியா? மான் குட்டியா? நான் விட்டத பாத்தியா? நான் விட்டத பாத்தியா? நான் விட்டதே பார்க்க மாட்டேன். அவளுக்கு நீ விட்டத நான் பாக்குறது. அப்ப நான் விட்டத நீ பாக்கல. நான் விட்டத நீ பாத்தியா? நீ என்ன விட்ட? நான் மான் குட்டியை விட்டேன். நான் குட்டியை விட்டு. நீ எதை விட்ட? நான் விட்டது கொட்டாய் விட்டேன். கொட்டாய் விட்டது மாப்பிள்ள எப்படி கடிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம் கேளியா? நான் உனக்கு ஐட்டமே. எப்படி ஐட்டமாங்க வேணா? உங்க அப்பா பேர் என்ன? பரவ விடுவேன். உங்க அம்மா பேரு? சடச்சி. இப்பதான் எனக்கு புரியுது. என்ன சடச்சி? சடச்சிமே என்று இப்பதானா? உங்க அம்மா சடச்சி இருக்குல்ல, உங்க ஆத்தாலதான் எங்க அப்பா வச்சிருந்தேன். 12-13 வருஷமா தங்கச்சி அவளுக்கு. ஆனா நாட்டுல உண்ணான ஒரு எச்சி கலப்பை உங்க அப்பா. ஆமா சிறுசா காமிச்சானா பெருசா காமிச்சானு தெரியல. என்ன ஒரு விஷயம் ஆசை வார்த்தைகளை நைத்துட்டு அப்ப கூட்டி ஓடி போனாங்க. அப்ப சொன்னே நப்பேன் எங்கடா நேத்தா உக்காலே கூட்டி போயிட்டாங்க வைத்தைய அப்படின்னு அப்ப சொன்னேன். இனிமே எங்களோட ஒட்டு இருக்கா உறவுறான்னு எங்க அப்ப சொன்னேன். சரி அதனாலதான் உங்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பு வரும். மாப்பிள்ள நம்ம சின்ன பிள்ளையில சொல்லுங்க. நான் கொஞ்சம் உயரமா இருப்பேன். சரி இப்ப உயரமா தான் அப்படியே துணியை பிடிச்சிட்டே நடப்பேனா? நான் உன்னைய புடிச்சு நடப்பேன்றியா? இல்லையா இதே பெரிய அதிசயம். அன்னைக்கு கம்மாயில மீன் பிடிக்க போகும்போது நான் வேகமா போய் நான் கெளுத்திய பிடிச்சேன். நீ வேகமா சொல்லுங்க மச்சான். நீ எதுவாக்க மாமா மைத்துல நையாண்டி நக்கல் பேசுறது. இதத்தான் அது என்ன கிராமத்துல நொக்கால ஒளிங்குவாங்க. இந்த நக்கலை ஒளி அப்படிங்கிற காலத்தை நான் மருவி நான் அக்கால ஒளி நக்கால ஒளின்னு. சரிங்களா?
இன்னொரு விஷயம் நான் நக்கிறத ஒளின்னு சொல்லியிருக்கேன். இல்ல உன்னை பார்த்தாவே குலத்தொழில வச்சிருக்கியோ? அது இல்லாத இருந்தது இந்த நாக்க காட்ட பத்தியா உன் பழக்கத்தை என்கிட்ட சொல்லாதயா. அப்படி சொல்லாத. நக்காதால யாரும் இருக்க முடியாது. பஞ்சாமிரத்தம் நக்கிறோம்ல, தேனை வாங்கினா நக்கிறோம்ல. தேங்காய் வாங்கினா தேனை வாங்கினா தேனை வாங்கினா நக்கிறோம்ல. தேங்காய் வாங்கினா தேங்காய் கொடுத்தா அந்த ஒண்ணு தேங்காய் கொடுத்தா உடச்சு பருப்பு எடுத்துமே. பருப்பு எடுத்துருவேன். நான் பருப்பு எடுக்கிறதுல கெட்டிக்காரே. ஆமா, விட மாட்டேன். மாமச்சனை எவ்வளவு நாளும் பேசிக்கலாம். சரி, வேற ஒண்ணும் இல்லையா? மானையும் தட்டி வரல, ஒண்ணும் தெரிய வரல. அப்புறம் எதை தெரியுதா? உங்க தங்கச்சி எதாவது தெரியும்? என் தங்கச்சி உனக்கு எடுத்து தர முடியாது. என் தங்கச்சி நான் இருக்கையா? எதுக்கு? மாப்பிள்ள பாக்குறதுக்கு. சரி, ஆசைப்பட்டு வந்துட்டேன். மலை ஏறி போனாலும் மாமச்சின் தயவு தேவை. இந்த இடத்துக்கு நீ வந்துட்டேன். என் தங்கச்சியை பார்க்கணும் ஆசைப்படுறேன். அப்ப இன்னொரு விஷயம் எங்க அம்மா சொன்னா, இந்த பயில வேலை உங்க மாமன் மக ஒருத்தி இருக்கா, அவளை போய் வயசுக்கு வந்துட்டா, போய் திருமணம் முடிச்சு கூட்டிட்டு வாடா அப்படின்னா. அதுக்காக மாப்பிள்ள வந்து என் தங்கச்சி நீ பாக்கணும்னா ஓன் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஆமா, இல்ல சாக்கல விடுவோம். அப்ப ஏன் நம்ம சொல்றதுல நம்ம ரெண்டு பேரும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். ஆமையா? நல்லா இருக்குங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். ரெண்டு பேரும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவோம். நம்ம ரெண்டு பேரும் ரூம் போவோமா? ரெண்டு பேரும் இல்ல நீ மட்டும் போறியா? இல்ல அது ரூம் போவோம்னா ரெண்டு பேரும். நீ அதிகமா அந்த வேலை செய்யறியோ? என்னோட சொல்றீங்க? இப்ப வாடகை கூட கொடுக்கல. அப்ப மாப்பிள்ள நீ உள்ள விடுற மாதிரி விடு. ஆனா மாப்பிள்ள ஒரே ஒரு சீக்கிரம் நான் தான் உன்னை உள்ள விட்டேன்ற விஷயத்த மட்டும் யார்ட்டையும் சொல்லிடா. ஆமா, என்ன விஷயம்? இல்ல தெலக்காட்டுக்குள்ள விட்டு தெரிஞ்சா தங்கச்சி கோவப்படும். அண்ணே ஆம்பளாவே உள்ள அனுமதி கிடையாது, உனைவே. அதனாலதான் இப்ப காட்டு வெளியே பாட்டி வச்சிருக்கா. நீ எப்படி ஆம்பளை ஒத்த ஆம்பளை வேடூர் இருந்திருக்கிற, அவரை உள்ள விட்டையே, வேடூரை உள்ள விட்டையே அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி வேற மாதிரி இருக்கையா. சரி, அப்ப உடனே ஆசைப்படுறீங்க. சரி விட குரமான்களே மன்மர்கள் நீங்களே, குரமான்களே மன்மர்கள் நீங்களே, தவி தவி மன்மர்கள் நீங்களே. எவ்வளவு சரியா? ஓட்டா என்ன என்னடி சொன்னாரு? ஒரு தடவை ஒன்னும் செய்ய மாட்டேன், சும்மா வேடிக்கை பாக்குறதோட சரி. அப்படி எப்படி அத்தை பெற்ற மல்லிகை பூவே, ஆசை கேட்ட முல்லை பூவே, அத்தை பெற்ற மல்லிகை பூவே, என் ஆசை கேட்ட முல்லை பூவே, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, மாறி 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 மாம்பழ மாதிரி கண்ணன் மாறி மாறி எனக்கு சொல்லி கொடுத்தது நீதானடா. மாறி மாறி முத்தாந்தாரி மல்லம செல்லம பொன்னம்மா, அத்தை பெற்ற மல்லிகை பூவே, ஆசை பெற்ற முல்லை பூவே, மாம்பழம் ஜன்னத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, மாறி மாறி முத்தாந்தாரி மல்லம செல்லம பொன்னம்மா. நானே உன்னதானே எண்ணி நானே வாடு, நானே உன்னதானே எண்ணி நானே வாடு, நீ போட்டுக்கிட்டு ஏன் ஆடு, அடி ஆத்தே 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 அடி ஆத்தே ஆத்தே அடி மாச காத்தே ஆத்தே ஆத்தே அடி அடி மாச காத்தே, என் மனச போட்டு நல்லாக்கே உன்னை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லாத்தான், மனே உன்னதானே எண்ணி நானே வா, அடி ஆத்தே ஆத்தே
அடி மானே ஒன்னு தானே எண்ணி நானே வாடுறேன். பொம்பளை மேல ஆடுங்க ஐடியா. இப்ப உட்காந்து போடு வருவாரு. உட்காந்து போடணும். மானே ஒன்னு தானே எண்ணி நானே வாடுறேன். கருகமணி போட்ட புள்ள கண்ணாங்குழி விழுந்த கண்ணம்மா ஒரு காரியமா கண்டபுள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணத்தில குழி விழுந்த கண்ணம்மா. அப்படியே ஆமா எதுக்கு இதுக்கா 1000 கொடுக்குறியா 2000 கொடுக்குறியா? நீ ஓஜியிலே குத்து நினைப்ப. பெரிய யாரு தெரியுதா? உன் தங்கச்சியா? தங்கச்சி அம்மா கூட நான் வளர்த்த தங்கச்சி குழந்தை எங்கடி கொத்திச்சு சங்குல தான் கொத்திச்சு கொத்திச்சு. அம்மா தங்கச்சி வா ஆமா தமாச்சி ஆடாத கோமனம்மா ஏமா இன்னைக்கு என்னம்மா அம்மாவாசையா? எல்லா நேரமும் அப்படித்தான் இருக்கீங்க அண்ணே. என்ன பண்றது, உடனே கூட்டு போகாம இருக்க மாட்டேன். பௌர்ணமிக்கு அம்மா ஒரு முக்கியமான விஷயம். மானம் கேட்டு வந்திருக்காரு. மானம் கேட்டா மானை கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. எதுக்கு மானை கேட்டுனா குடுத்து வச்ச மாதிரி கேட்டு? இல்லம்மா வருதுடா அது அமத்தலாம். வேடுவர் மானை தெரிந்திருக்கிறார். வரவ மட்டும் இல்லன்னா இதெல்லாம் நம்மள சேர்த்து என்ன சொல்றேன், 2 மைக் எடுத்து உள்ள வருங்க எல்லாமே போயிடும். அண்ணே அவரை கூப்பிடுனே, எந்த நேரத்துல கால் எடுத்து வச்சாலும் கூட கிளம்பிடுச்சு. வருக வேடுவரே வருக. என் அண்ணன் சொல்ற ஏதோ மானை தேடி இருந்ததாக. வாங்க மானை எங்க பாத்தீங்க, மானை எப்படி இங்க வந்ததாவது சொல்லுகிறீர்கள். மானுக்குரிய சிறப்புகளை எடுத்து சொல்லுங்கள், எங்களால் என்ற உதவியை செய்கிறோம். பாருங்க நீ ஓவரா நடிக்காதப்பா, போதும். அவர் கொடுக்குற காசுக்கு ரொம்ப நடிக்கிறியடா. நம்பி தலைவர் அங்கையே வேர்வர் குலத்தலைவியே, நான் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றேன், எதற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் அப்படிங்குவாரு. அப்படியே ஆக வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய குடிதான் என்னுடைய இருப்பிடம். தந்தையின் பேரோ பரமவேடுவன், தாயோ சடைமுடி அணிந்திருப்பவள் சடச்சி, என் பெயரோ ராஜகுமார வேடுவன். இப்படி அற்புதமான வேடுவர் குலத்தில் பிறந்த நான் காலையில் எழுந்து காலக்கடனை முடித்து தாய் தந்தை எடுத்து விடைபெற்று புறப்பட்டேன் வேட்டைக்கு. வருகின்ற மார்க்கத்தில் அற்புதமான மான், பெறப்பட்ட அழகுள்ள மானை, கை விரித்தால் காயம் வரும், பழி விரித்தால் வாட்டம் வரும், புலி வரித்தால் ஊனம் அடையும் என சிந்திக்கலானேன். இப்பேற்பட்ட சிறப்பான மானை கையால் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அருகில் சென்றேன். மானாகப்பட்டது என்னை பார்த்து எழுது மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட இப்படி ஓடி வருகின்ற எனக்கு எதிர்பட்டது தாங்களுடைய திணைச்சோலை. தாங்கள் அண்ணன் மட்டும் தடுக்காதிருந்தால் மானை பிடிக்காது விட்டிருக்க மாட்டேன். என்னுடைய மானுடைய சிறப்பை கூறுகிறேன். உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்கு
எனக்காக அன்னை நடிகை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக நிறைவாக எதையும் ஆடிவின் கனகாக திரும்பி வந்தேன் அதற்காக மாவிந்தையை பிடித்தேன் எனக்காக பெரும் வந்தேன் விரைவாக வேட்டையும் ஆடுவேன் கணக்காக அலைகள் சிறப்பித்த ஒரு மாலை நாடும் வேட்டையில் கண்டேனே அழகு சிறப்பித்த ஒரு மாலை நாடின் வேட்டையில் கண்டேனே கல்வி அதை தொடர்ந்தேனே அது தாவி வனப்புகளிந்தேனே பெரும் வந்தேன் விரைவாக வேட்டையும் ஆடுவேன் கணக்கா நேரப்புறா எத்தனையோ மான்கள் இருந்தாலும் இதுபோல் எங்கும் நான் கண்டதில்லை எத்தனையோ மான்கள் இருந்தாலும் இதுபோல் நானும் கண்டதில்லை அடைய வேண்டும் நானும் அடைய குணகோல் மானுமா அடைய வேண்டும் நானுமா விளையும் திணை பயிர் சிறப்பாக வேண்டி காத்திடும் பொறுப்பா நீங்கள் குடிச்சு கொடுக்க வேண்டாம் இதோ இருக்கு பாருங்க குடிச்சு வேற கொடுக்கிறேன் பாவம் தாரம்னு சொல்லுங்க போதும் குடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம் இதோ மான் ஏன்னா தாங்கள் தேடி வந்த மான் உள்ள வந்து இருக்குங்க தாங்கள் ஆசைப்பட்டது உள்ள வந்து இருக்குங்க தாங்கள் துரத்தி வந்தது உள்ள வந்து இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் ஏன் அப்படி பாக்குறீங்க தைரியம் இல்ல உங்களுக்கு இப்படி வாங்க இந்த பக்கம் வாங்க. உள்ள வந்து இருக்குங்க மான்குட்டி ஓடி முடிஞ்சிருச்சு உள்ள வந்து இருக்குங்கன்னா புரியலையே ஓடி வந்த மான் உள்ள வந்து இல்ல நீங்க வாங்காமலாம் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறத ஏற்கனவே வாங்கி இன்னும் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரலன்னா இன்னும் வாங்காம போக மாட்டேன் கேளுங்க இருக்கிறத இருக்குன்னு சொல்ல முடியும் இல்ல என் இடத்துல என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறத நான் முடிவு பண்ணணும் நீங்க என்ன முடிவு பண்ற யாரு நீங்க மக நான் யார் எங்க இருந்து வந்திருக்கிறேன் நீங்க யாரு முடிவு பண்ண நீங்க வேடுவர்னு எனக்கு தெரியும் இது என்னுடைய உரிமை ஏன் இடம் இந்த காவலுக்கு இருக்கிறது நானு இப்ப வந்த ஆளு நீங்க இப்ப வந்த ஆளுக்கு என்ன தெரியும் இடத்துல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு அது உண்மைதாங்க நீங்க சொல்ற மாதிரி என்ன விஷயம் கேளுங்களே இப்ப உள்ளூர்காரங்களுக்கு பேய்க்கு பயம் வெளியூர்கார ஆளுக்கு தண்ணிக்கு பயம் நிறைய பேர் இப்ப தமிழ்நாடு தண்ணிக்கு தான் பயப்படுது சரி சரி அது வேற விஷயம் என்ன இல்லையா பயப்படுறியான்னு சொல்ல என்ன காரணம் அப்படின்னா இப்ப இந்த ஊருக்கு அருகாமையில ஒரு புளிய மரத்துல ஒருத்தர் ஏதோ ஒரு